சரி, பேச்சியம்மன் ஜோதிடர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகன் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு வைகாசி மாதம் மீனராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீனராசி நேயர்களே, வைகாசி மாதம் ராசிநாதன் குரு உங்களுக்கு 4ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்ப்பதும், வைகாசி 12ஆம் தேதி குரு பயிற்சியாகி உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு குரு போகிறாரு. அந்த குரு உங்களுக்கு ராசியை பார்ப்பார், ஜென்மச்சனியை கட்டுப்படுத்துவார். அப்படிங்கும்போது ஏற்கனவே வேலையில் இருந்த டென்ஷன் பூராமே சரியாயிடும். இந்த மாதம் பூராமே மாத தொடக்கத்தில் உங்களுக்கு அப்படி இப்படின்னு சில பிரச்சனைகள் இருந்தாலும் மாதம் தொடங்கி ஒரு 12 தேதிக்கு மேல் உங்களுக்கு ராசியை பார்ப்பது வெகு முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தும், புதிய தொழில் தொடங்குவதற்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும். அதே மாதிரி 2 கூடிய செவ்வாய் 2லே ஆட்சி பெற்று இருப்பது, அதாவது எப்படி சொல்கிறது, வழக்கறிஞர், வழக்குத்துறை, வாத்தியார் லைனு, இந்த மாதிரி பேங்க்ஸ், இந்த மாதிரி அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களாமே நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். புதன் உங்களுக்கு 4 கூடிய புதன் 4ஆம் இடத்திலும் ஆட்சி பெற்று இருப்பது பத்திரிகை துறை, மீடியா துறை சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு, கணிதத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், வருவாயை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு இடம்பொருள் வாங்குறது, வீடு கட்டுவது, இந்த மாதிரி யோகத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு வேலை பார்க்கும் பெண்களுக்கும் சரி, ஆண்களுக்கும் சரி நல்ல ஒரு முன்னேற்றங்கள். ஐடி பில்லு, சாஃப்ட்வேர் லைனு போன்ற துறையில் இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றங்கள். 4ஆம் இடத்துல சுக்கிரன் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள். ஆடை ஆபரணங்கள், பொன்பொருள், மரம், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையில், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். ஆனால் 2ல் செவ்வாய் இருக்கிறாரு. உங்களுக்கு 3ல் சூரியன், 6 கூடிய 3ல் போய் மறைகிறதுனால பொருளாதார பாகிஸ்தானத்தை ஏற்படுத்தும், பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தும். 3ல் சூரியன் 9ஆம் இடத்தை பார்க்க உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி வயதானவர்கள், வயது கடந்தவர்கள், 60 வயதுக்கு மேல் கடந்தவர்கள் கூட உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. என்னதான் உங்களுக்கு அந்த குரு பார்வை இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருவருக்குமே திருமணத்தை நடத்தக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். நிறைய பேர் வயது கடந்தவர்கள் 30 வயது 33 வயது ஆயிடுச்சு, திருமணம் முடியல என்ற இவர்களுக்குறாமே திருமணத்தை நடத்தக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே திருமணம் முடிந்தவர்களுக்குறாமே குழந்தை பாக்கியத்தை உண்டாக்கும். கணவன் மனைவியில் அந்யோன்யங்கள் நல்லபடியாக ஏற்படும். நல்லா குருவுடைய பார்வை ஏற்படும் போது ஏற்கனவே கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனைகள் இருந்தாலும் அது இந்த வைகாசி 12க்கு மேல் உங்கள் ராசியை பார்ப்பது கணவன் மனைவிக்கு ஒற்றுமையை ஏற்படுத்தும். அதே இது படிக்கும் மாணவர்கள் நல்லா மதிப்பெண் எடுப்பார்கள். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் நல்லா மதிப்பெண் எடுக்கக்கூடியது, வெளியூர் சென்று படிக்கக்கூடியது, வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்கள் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். வேலை தேடும் இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆண் பெண் இருவருக்குமே அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தும். இல்லை வெளிநாட்டு வேலை முயற்சி எடுப்பவர்களுக்கு அதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். தனியார் துறையாக இருந்தாலும் சரி, அரசு துறையாக இருந்தாலும் சரி, எந்த வேலைக்கு முயற்சி எடுக்கலாம் அந்த வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கும் இந்த மீனராசி நேயர்களுக்கு. இந்த மீனராசி நேயர்கள் பூராமே வாரந்தோறும் சனிக்கிழமை கால பைரவருக்கு 2 மிளகு விளக்கு போட்டு அருளி வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். ஜோதிடர் முருகன். நன்றி, வணக்கம்.